அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி குழந்தைகள் தினம் மற்றும் உலக நீரிழிவு நோய் தினம். ஸோ இது ரெண்டுமே நவம்பர் 14. இதை நான் ஒரு பேரணி நடத்தினாங்க எங்கள் மருத்துவக் கல்லூரியில். நான் பார்த்துட்டு யோசித்தேன், குழந்தைகளுக்கும் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் ஒரு கோரிலேஷன் இருக்குது. சின்ன வயசுலேயே குழந்தைகள் சுகர் வந்துடுது. ஸோ அதுக்கு பேர் ஜொனைல் டயபெட்டிஸ்ன்னு பேர். ஸோ இதுக்கு எதுவும் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோமான்னு யோசிக்கும்போது நிறைய குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேறு பிரச்சனை, செரிப்ரல் பால்சி மாதிரி உள்ள பிரச்சனைகளோட இந்த டைப் 1 டயபெட்டிஸ் ரொம்ப காமனாக இருக்கும். அந்த குழந்தைகள் பிறந்த உடனேவே அவங்களுக்கு சுகர். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது சுகர் லெவல் கூட இருக்கும். என்ன காரணம்னு கேட்டால், உடம்புலேயே அந்த ஆட்டோ இம்யூன், அந்த நமக்குள்ள அந்த எதிர்ப்பு சக்தியானது நம்ம உடம்புல உள்ள அந்த கணையம் பேங்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்ஸை போய் டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த டேமேஜ் பண்ணுறதுனால இந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் செக்ரீஷனை தடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் தான் நம்ம என்ன தான் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் இது நம்ம எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகுறது. ஸோ இது அதிகமாகும் போது எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுமே வந்துடும் உடம்புல. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு தாகம், தண்ணீர் எடுக்கிறது, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், உடம்பு ஒரு மாதிரி அசதியாக இருக்கிறது, இதெல்லாம் வயதானவங்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ் சிம்டம்ஸ். சிறு குழந்தைகளுக்கே இந்த தொந்தரவு வர ஆரம்பிச்சிடும். கிராஸ் வெயிட் லாஸு இதெல்லாம். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சி பேரண்ட்ஸு அந்த குழந்தைகளுக்கு இன்சுலின் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது நீண்ட நாள் பிரச்சனை ஆகிடும். ஸோ இன்சுலின்ங்கிறது எப்போவுமே 5 யூனிட் 10 யூனிட் காலையில், மத்தியானம், நைட்டு அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் இந்த ஜொனைல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ரொம்ப மிக கொடுமையான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின் என்னென்னா, ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இதில் எதுவும் ஆராய்ச்சியில் இருக்கா அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ ஃபிசியோதெரப்பி பார்த்திங்கன்னா, இதில் இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் ஃபிசியோதெரப்பியில் 2 மெயினாக ஆர்டிகல்ஸ் பார்த்தேன். அதில் நம்பர் 1 யுனிவர்சிட்டி ஆஃப் மால்டா, அதாவது கிங் காலேஜ் லண்டன் அப்படிங்கிற இடத்துல இதை ரிசர்ச் ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா 70 குழந்தைகள் எடுத்து 30 குழந்தைகளுக்கு எக்ஸசைஸ் இல்லாமல் 30 குழந்தைகளுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து ஒரு 10 குழந்தைகளுக்கு கண்ட்ரோல் குரூப் 3ஆக பிரிச்சுருக்காங்க. அதில் 1.5 மாதத்துக்கு அந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுக்கும் பொழுது ஃபிசியோதெரபிஸ்டினுடைய பார்வையில் இந்த பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன 30 நிமிஷம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏரோபிக் எக்ஸசைஸ், நிறைய சைக்கிளிங், இல்லைன்னா ஜாகிங், இல்லை அது வாக்கிங், இல்லைன்னா ஒரு கேம் பிளேயிங், இதெல்லாம் பண்ண வைக்கிறது. இந்த பயிற்சிகள் கொடுக்க அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதோட கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங். இது எப்படி குழந்தைகள் கொடுக்கலாம்னா, 5-6 வயசுலேருந்தே ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு கேம்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறது. இப்போது டெஸ்ட் பண்ணும்போது அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்த்திங்கன்னா இந்த 3 குரூப்லேயும் அந்த பயிற்சி பண்ண குரூப்பில் நல்லா மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ மெயின்டைன் ஆகிருக்கு. அந்த HbA1c லெவல் 5 அப்படி மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பயிற்சிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. இதை ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் நாம் எடுத்து சொல்லணும், எஜுகேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்குது. இது பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு சுகர் லெவல் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பய உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி இன்ஜுரியோ ஒரு ஜாயிண்ட் ஏதோ ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு நிச்சயம் நம்ம ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம், ஒரு கேம்ப் மெடிக்கல் டீமாக நடத்தணும். அப்படின்னா இந்த ஜொனைல் டயபெட்டிஸ் மெலிட்டஸை ஒழிச்சிடலாம், முற்றிலும் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். இதிலிருந்து நிறைய குழந்தைகள் சஃபர் ஆகிறத தடுத்துடலாம். ஸோ ஃபிசியோதெரப்பி பிளேஸ் த மேஜர் ரோல் ஆஸ் அ சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் வித் த மெடிக்கல் டீம் ஆல்சோ அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான தினத்தில், உலக நீரிழிவு நோய் தினத்தில், இந்த குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் வராமல் தடுப்பதற்கு பாதுகாப்போம், பேணி காப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ.